ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். இது சீசன் 6 எபிசோட் 3 வா தமிழாவா ஆரி அவர்கள் நடத்திய கலைஞர் டிவியில் வந்த மாணவர்கள் படிப்பில் அக்கறை கொள்வது ஆசிரியர்கள் வெர்சஸ் பெற்றோர்கள், இதற்கான ஒரு நீண்ட உரையாடல். அது குறித்தான நம்முடைய சேனலில் நேரலை உரையாடலுடைய முதல் பகுதியை இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக அந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேயில் இருக்கிற டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை எங்களுக்கு கொடுங்க. அண்ட் இதுவரை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அனைத்து நெஞ்சங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் பண்ணும்பொழுது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிங்கிற கேட்டகரியில் சப்போர்ட் பண்ணுங்கள். பெற்றோர்கள், ஆசிரியர்கள், எஸ், அவங்க ரெண்டு பேருமே மாறி மாறி பிள்ளை வளர்ப்பில் பிள்ளையுடைய கல்வியில் யாருடைய பங்கு பெரும் பங்கு வகித்தது அப்படின்றத பேசிகிட்டு இருந்தாங்க. அது குறித்தான ஒரு நேரலை உரையாடல் தான் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக அந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். அதாவது ஸ்கூலுக்கு அனுப்புனா பணத்தை கட்டிட்டோம், ஸ்கூலுக்கு பையன் போயிடறான், அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி கவலையே பட வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேலைக்காகாது. அதே நேரத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி டீச்சர் தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது பெரிய தப்பு தான். கண்டிப்பாக. ஓகே, ஆனால் என்ன சொல்ல வந்தேன், ஆமாம், அதே நேரத்தில் உங்கள் பசங்க மேலே உங்களுக்கும் கன்சர்ன் இருக்கணும். அந்த கன்சர்ன் இல்லைன்னா ரொம்ப சிரமமாயிடும். இப்போ அந்த கன்சர்ன் யாருக்கு இல்லாமல் போகுது அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசு பள்ளி மாணவர்கள் டீச்சர்கள்னு ஒரு செக்மெண்ட் இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த பசங்க படிக்கிறதுக்கே போகிறதில்ல. வீட்டின் வறுமை காரணமாக 2 வேளையும் சாப்பாடு, அதாவது நான் சொல்கிறது எல்லாரையும் சொல்ல, ரொம்ப வறுமை கோட்டு கீழே இருக்கிற குடும்பங்கள்லேருந்து பிள்ளைகள் அரசு பள்ளிக்கு போகும்போது காலையிலேயும் சாப்பாடு போட்டுறாங்க, மதியானமும் சாப்பாடு போட்டுறாங்க. குழந்தை ஒரு சேஃபான இடத்துல இருக்குது. நான் அறுப்பு வேலைக்கோ 100 நாள் வேலை திட்டத்துக்கோ எதுக்கோ போயிட்டு சாயங்காலம் வந்தால் கஞ்சி குடிச்சிட்டு படுக்கலாம். பையன் சேஃபாக ஒரு இடத்துல இருக்கான். இப்போ நான் யார் வீட்டில் இருக்கான் போகிறான் அப்படின்ற பயம் எனக்கு இல்லை. ஸோ அந்த ஒரு 8 மணி நேரம் இருக்கு இல்லையா, காலையில் ஒரு 4 மணி நேரம், காலையில் ஒரு 4 மணி நேரம், மதியானத்துக்கு மேலே ஒரு 4 மணி நேரம் பையன் ஒரு சேஃபான இடத்துல இருக்கிறான்றதுக்காகவே பள்ளிகளுக்கு நிறைய பிள்ளைகள் வருது. இதில் வந்ததுக்கப்புறம் ஒரு சில ஆசிரியர்களை தவிர்த்து ஏனைய ஆசிரியர்களால் தான் இன்றைக்கி அரசு பள்ளியிலிருந்து அத்தனை பேரும் கிளம்பி வராங்க. கண்டிப்பாக. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஹிந்தி படிச்சிட்டீங்க, என் பிள்ளைங்க ஹிந்தி படிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இது சிபிஎஸ்சி சிலபஸில் மட்டும்தான் அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸே இருக்கு. ஓகே, அதே நேரத்தில் அரசு பள்ளியில் இப்போ தராசு ஷியாம் கூட சொன்னார், என்னைக்காவது நீங்கள் அரசு பள்ளி புத்தகத்தை எடுத்து வாசிச்சிருக்கீங்களா? அதாவது அரசு பள்ளி புத்தகத்தில் ஒரு கதைன்னா அதுக்கு ஒரு கியூஆர் கோடு, அந்த கியூஆர் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா அது யூடியூப்க்கு எடுத்துன்னு போகுது. இப்போ ஒரு வேடன், ஒரு சிறுகதைன்னா அந்த சிறுகதைக்கு ஒரு அனிமேஷனில் ஒரு யூடியூப்பில் ஒரு கதையே அதுக்காக செட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி நம்ம ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கும் பொழுது இங்கே நம்மளை ஹிந்தி கற்றுக்காங்க, ஈயத்தை காய்ச்சி ஊற்றுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்காங்களா. அது ஒரு தனி கதை, அது ஒரு நாள் தனியாக அதை பற்றி பேசுவோம், நிச்சயமாக அதை பற்றி பேசுவோம். ஆனால் இதில் என்னென்னா, அரசு பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்கள் இருக்காங்கல்ல, அங்கே நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி புல்ல போய் 2 வேளை சாப்பிட்டு சேஃபான ஒரு இடத்துல இருக்குன்னும் போது அங்கே அவங்க முழு பொறுப்பையும் கொடுத்துருவாங்க. ஐயா, நாங்கள் கூலி வேலைக்கு போயிட்டுருக்கோம், நீங்கள் பார்த்துக்க, என் பிள்ளைய ஒரு அளவுக்கு அவனுக்கு கணக்கு பாடமாவது ஓரளவுக்கு தெரிஞ்சு எழுத படிக்க கற்றுக் கொடுங்கன்னு தான் அனுப்புவாங்க. ஆனால் அங்கே இருக்கிற ஆசிரியர்களுடைய முயற்சியின் காரணமாகவும் பசங்க இன்னும் ஆர்வமாக அந்த விஷயங்களை செய்ய ஆரம்பிப்பதன் காரணமாகவும் பல ஐஏஎஸ் ஐபிஎஸ்ன்னு உருவாகியிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு அப்துல் கலாம்லேருந்து மயில்சாமி அண்ணாதுரையிலேருந்து அதுக்கு நீங்கள் சொல்லிகிட்டே போகலாம். இவர்கள் எல்லாமே தமிழ் வழி கல்வியில் அரசு பள்ளியில் படிச்சுட்டு வந்தவங்க தான் அப்படின்றத இங்கே சொல்லிக்கலாம். சரி, இப்போ தனியார் பள்ளி ஆசிரியர்கள், அரசு பள்ளி ஆசிரியர்கள், அதுக்கப்புறம் பெற்றோர்கள், இப்படி தான் நீங்கள் அதை வரமுறைப்படுத்த வேண்டும்னு நான் சொல்ல வரேன். கரெக்ட். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு மைண்ட் செட் இருக்கும்ல. ஸோ இப்படி எங்கள் பசங்களை பார்த்துக்கிறதே இல்லை, எந்த பசங்களையும் பேரே தெரியாமல் இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் பேசிக்காக பேரண்ட்ஸ் வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, காசு கொடுத்து நம்ம படிக்க வைக்கிற தனியார் கொஞ்சம் குறைங்களா, இன்னும் கூட முன்னாடி வாங்க. நான் சொன்னேன் நேற்று நல்லா முன்னாடி வர சொன்னேன்ல, அவ்வளோ கேப்பை வேண்டாம், கொஞ்சம் முன்னாடி வாங்க, இவ்வளோ தூரம் வைங்க.
இது இங்கே முன்னாடி ஆமாங்க, முன்னாடி எடுத்துகிட்டு வாங்க. நம்ம நேற்றே பேசியிருந்தோம். ஓரளவுக்கு கொஞ்சம் ஒய்டு இருந்தால் போதும். போதும் நீங்கள் விட்டுருங்க. கரெக்டாகவே இருக்குது. மோரோவர் கரெக்டாகவே இருக்குது. நிஜமாலுமே மோரோவர் கரெக்டாகவே இருக்குது. அவ்வளோதான். ஓகே, ஃபைன், சூப்பர். உண்மையிலே திஸ் இஸ் அ ஃப்ரேம், திஸ் இஸ் இட். அவ்வளோதான். நானும் ரிலாக்ஸ் ஆகும். சொல்லுங்க, பாருங்க. கொஞ்சம் முன்னாடி வந்தாலும் சரி, நீங்கள் அங்கேயே இல்லை, நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன். எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கு. எதில் விட்டேன்? ஓகே. ஸோ இந்த தனியார் பள்ளி அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தீங்க இல்லையா, அதில் வந்து நான் எடுத்துகிட்டு வந்தேன். அதாவது இதை பார்க்கும்பொழுதே என்ன அப்படின்னா, சப்ஜெக்ட் பார்க்கும்பொழுது யாரை வந்து இப்போது நிறைய நம்ம வந்து நிறைய பணத்தை கட்டி ஃபாலோ பண்ணுறது, அப்புறம் ஏன் படிக்கலைன்னு கேட்குறது, என்ன ஆச்சுன்னு கேட்குறது, நிறைய விஷயங்கள் வந்து தனியார் பள்ளியில் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இவங்க சொன்னாங்கல்ல, என் பிள்ளைய வந்து அப்படி பண்ணிட்டாங்க, என் பசங்களை வந்து இப்படி பண்ணிட்டாங்க, 65 மார்க் வாங்கிட்டாங்க, சேட்டை பண்ணாங்கன்னா வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு, இது எல்லா கம்ப்ளைண்ட்டையும் நீங்கள் எனக்கு கவனித்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இப்போ இருக்கிற தனியார் பள்ளிகளில் இருக்கிற ஸ்கூல்ஸில் தான் இருக்குது. ஒன்று நீங்கள் வந்து தனியார் பள்ளினா நல்லா ஹை எண்ட் ஸ்கூலாக இருக்கணும், இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த மிடில் இருக்காங்க இல்லையா, அந்த ஸ்கூல்ஸில் வந்து நிறைய கஷ்டங்கள் இருக்குது. சரியா, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ்னு சொல்கிறீங்க. 60 பசங்க 70 பசங்க படிக்கிற மாதிரி ஒரு செக்ஷன்லேயே 60-70 பசங்க படிக்கும்போது அதில் உண்மையிலே வந்து அதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்குது. இதில் ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு யாழினியை படிக்க வச்சது ஏதாவது ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் நல்லா படித்தா போதும். பெருசாக எனக்கு சிலபஸ் மேலெலாம் இந்த சிபிஎஸ்சி தான் படிக்கணும், இதுதான் படிக்கணும், அதுதான் படிக்கணும்லாம் இல்லை. ஸோ ஒரு நார்மல் ஸ்கூலில், ஆனால் இடம் மட்டும் நான் என்ன யோசிச்சேன்னா, மயிலாப்பூர் அந்த மாதிரி இடத்துல இருக்கிற ஒரு ஸ்கூலில் படிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு தாட் ப்ராசஸாக இருந்தது. ஸோ அதில் படிக்க வைக்கும்பொழுது என்ன அப்படின்னா, அங்கே இன்னும் எல்கேஜி படிச்சுட்டு இருந்தா, அதுக்கப்புறம் யூகேஜி படிக்கும்பொழுதே என்னை கூப்பிட்டு வந்து அட்வைஸ் பண்ணாங்க. அதாவது நீங்கள் வந்து எழுதவே மாட்டேங்கிறா, எல்கேஜி தான் படிச்சுட்டு இருந்தா, யூகேஜி கூட போகலாங்க. அவள் எல்கேஜி படிச்சுட்டு இருந்தப்ப நிறைய எழுதவே மாட்டேன்றா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதனால் அவளை டியூஷன் சேருங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு டீச்சர் எனக்கு கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணாங்க. நான் இல்லை, அப்போ தான் நான் யோசித்தேன், ஏன்னா இது ஒரு குழந்தை எல்கேஜி தான் அவள் எதுக்கு எழுதணும், இப்போ நீங்கள் எதுக்காக அதை வந்து அவன் மேலே ஃபோர்ஸ் பண்ணுறீங்க? இல்லை, ஃபோர்ஸ் பண்ணுறீங்கன்றது நீங்கள் ஒருத்தவங்க தான் பார்த்தீங்க. மற்ற எல்லா பேரண்ட்ஸுமே கையை எழுதி ஒடிக்கணும் அப்படின்ற மாதிரி உடனே ஐஏஎஸ். இப்போ இதில் வந்து எங்கள் அம்மாவே அந்த தப்பை பண்ணாங்க. நான் சொல்கிறது வந்து 85 அந்த காலகட்டத்திலே வந்து என்னென்னா, எங்கள் அம்மா வந்து அவன் வந்து அதாவது தான் பதில் சொல்லணுன்ற மாதிரி எல்லா விஷயத்துலையுமே கரை கண்டு இருக்கு. அப்போ வந்து அந்த அவங்க வந்து ஒரு பாப்பாத்தின்னு சொல்லுவாங்க, அந்த அவங்க ரொம்ப வயசானவங்க. ஓகே, அவங்க பின்புலம்லாம் எனக்கு தெரியாது. அவங்க தான் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அவங்க எங்கள் அம்மா கிட்ட பார்த்து சொன்னாங்க, உன் பிள்ளைன்னா நாளைக்கே ஐஏஎஸ் ஆகி ஜீப்பில் வந்து இறங்கணும்னு நினைக்கிறியா? கொஞ்சமாக தான் ப்ராசஸ் போகும். அவன் கெப்பாசிட்டிக்கணும், அதை படிச்சுட்டு இருக்கான், அவன் செய்வான் அப்படின்ற மாதிரி எங்கள் அம்மாவுக்கு வந்து அவங்க அட்வைஸ் பண்ணாங்க. நான் இங்கே என்ன சொல்லுவேன்னா ஜாக்கி, நான் தான் குழந்தை வந்து ஏன் இப்போ எழுதணுன்றது யோசித்தேன். அது தவறு, நான் அப்படி சொல்ல வரல. ஆனால் எல்லா பேரண்ட்ஸுமே அப்படி இல்லைன்றது போட்டு வந்து நீங்கள் ஏன் கொடுக்கல, ஏன் ஒர்க்கை இது ஹோம் ஒர்க் கொடுக்கல, அது கொடுக்கல, இது கொடுக்கலன்னு நாங்கள் அவ்வளோ காசு அவங்களுக்கு காசு கட்டினா குழந்தை வந்து, அதாவது அவங்க எப்படி அதை படிப்பை பார்க்குறாங்கன்னாங்க, நிறைய பேரண்ட்ஸ் சொல்கிறேன், நான் பணத்தை கட்டிட்டேன், வீட்டுக்கு வந்தால் ஹோம் ஒர்க்கை எழுதி தள்ளணும், எந்த டிஸ்டர்பும் இருக்கக்கூடாது. ஒரு கேட்டால் அது படிப்புன்ற ஒரு லிஸ்ட்டில் சேர்த்துடுறாங்க. ஹோம்ஒர்க் அது இது அந்த இது இந்த இது அந்த இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்களை வந்து குழந்தை மேலே வந்து திணிக்கிறாங்கன்னு தான் சொல்ல முடியும். குழந்தையுடைய அதுக்கான நீங்கள் இவ்வளோ வேலையை நீங்கள் அந்த ஒரு அழுத்தம் கொடுக்குறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான ரிஃப்ரெஷ்மெண்ட்னு ஒன்று இருக்குல்ல, அதை நீங்கள் கொடுக்குற மாதிரி தான் பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்க வீட்டில் பார்த்தியா இவங்க வீட்டில் பார்த்தியா அதை கம்பேர் பண்ணி அந்த ப்ரெஷரை குழந்தைங்களுக்கு மேலே நிறைய பேரண்ட்ஸ் ஏற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல வரேன். இப்போ நீங்கள் சொல்லுங்கள். ஓகேவா, இதில் என்னோட கன்சர்ன் என்னவா இருந்தது அப்படின்னா, ஒரு பேரண்ட்டு நான் போய் உங்களை இவ்வளோ கேள்விகள் கேட்டால் பரவாயில்ல, நானே வந்து எல்கேஜி தானேங்க அப்படின்னு சொல்லும்பொழுது குழந்தைய வந்து நீ டியூஷன் சேர்த்துருங்க உடனேவே அப்படிங்கிற ஒரு இன்டைரக்ட் ஒரு ப்ரெஷர் வந்து அவங்க கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதன் பிறகு நான் ஸ்கூல் வேறு பார்த்தோம், அதன் பிறகு அவள் வந்து மாண்டசரி தான் அவளுக்கு பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு போட்டோங்கிறதெல்லாம் வேறு. இது ஏன் மாண்டசரி போட்டோம் அப்படின்னு சொல்ல வரேன் அப்படின்னா, மாண்டசரி சிலபஸ்ஸு அவள் படிச்சுக்கிட்டு இருக்கா. எனக்கு வந்து சுத்தமாக கவர்மெண்ட் ஸ்கூலை பற்றி எதுவுமே தெரியாது. அப்போ ஏதோ ஒரு நாள் நான் வந்து எங்கள் சிஸ்டரில் வந்து அவங்க கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்.
ஸோ அவங்க பெருசாக எனக்கும் அவங்களுக்கும் ஒரு இன்ட்ராக்ஷன்ஸ் கவர்மெண்ட் இருக்காது. ஸ்கூலை பற்றி உங்களுக்கு தெரியாது மேடம். ஆமாம், நான் அதை தான் இப்போ சொன்னேன். அதுதான், அதை பற்றியோ அதை பற்றின செயல்பாடுகளோ உங்களுக்கு தெரிய வாய்ப்பே இல்லைன்னு சொல்லலாம். ஆமாம், எனக்கு தெரியவே தெரியாது. நான் வந்து உதவி பெறும் நடுநிலை மேல்நிலை பள்ளி, அரசு உதவி பெறும் நடுநிலை பள்ளியில் படிச்சுட்டு அதன் பிறகு புனித வள்ளலார் மேல்நிலை பள்ளியில் சேர்ந்த மேடம். நீங்கள் வந்து ஆரம்பத்துலேருந்தே மேல்நிலை பள்ளியில் தான் நான் படிச்சுக்கிட்டே இருந்தீங்க. ஆரம்பத்துலேருந்து மேல்நிலை பள்ளி தான். நாங்களாவது கிளாஸ்லாம் மாறணும், உங்களும் ஒரே கேம்பஸ் தான். ஆமாம், ஒன்றாவது சேர்த்து விட்டா அதுக்கப்புறம் 12th வரலையும் அங்கே தான் அங்கேயே ஸ்கட்டு பாவா. நானும் வந்து இப்போ நீங்கள் உதவி பெறும் ஏதோ ஒரு ஸ்கூலில் படிச்சிங்க இல்லையா, அந்த மாதிரி ஹிந்து நர்சரின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஸ்கூல் இருந்தது. ஹிந்து நர்சரி திருப்பாப்புலியூரில் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு ஆப்போசிட் ரோடு எடுத்தீங்கன்னா உங்கள் அப்பா வேலை பார்த்துட்டு இருந்தார் பார்த்தீங்களா, அந்த ரோடோட எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் இருக்கும். ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்கு மேடம், ரைட்டில் வளைஞ்சா அது இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கார்னரில் ஒரே வண்டியை நீட்டி உயிர் எடுப்பானுங்க மேடம். அந்த இடத்துல ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு பிளேஸ். நீங்க ஏன் சார் அங்க காம்ப்ளிகேட்டட், வெரி டஃப் டு கிராஸ் தட் பிளேஸ். ஓகேவா? சோ அங்க டெட் எண்ட் அது எனக்கு தெரிஞ்சு. அதுக்கு அப்புறமா அது போய் ரைட் வளையணும் மேடம். ரைட் வளைஞ்சீங்கன்னா அந்த சன்னதி தெரு வந்து நிற்கும். எனக்கு அதெல்லாம் சொல்ல தெரியாது. பட் வந்து அந்த கடலூரே இல்லைன்னு சொல்ற ஆள் நீங்க, உங்ககிட்ட போய் அதெல்லாம் சொல்லிட்டு இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். நானும் அந்த ஸ்கூல்ல தான் படிச்சேன்னு சொல்ல வரேன். அதன் பிறகுதான் என்னை கொண்டு போய் வந்து செயின்ட் ஆன்ஸில் சேர்த்தாங்க. சரிங்களா? சாத்துங்க. ஸோ ஆபாசமா பேசுறீங்க. எது இது ஆபாசமா உங்களுக்கு? சாத்துங்க சூத்துங்க அப்படின்னு என்ன சார் நான் பேசுறேன் சார். நீங்க ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ரா வார்த்தை போட்டு ஏதாவது ஒன்று என்ன வம்பிழுக்காதீங்க. இப்போ பேச வந்த டாப்பிக்கே விட்டு. சரி விடுங்க. சரியா? ஸோ எதற்கு இதை சொல்ல வந்தேன்னா, இப்போ என் சிஸ்டர்லாம் சொல்லும்போது தான் எனக்கு தெரியும் மாண்டசரி சிலபஸில் என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் வச்சு குழந்தைங்க படிக்கிறாங்களோ அந்த 1 to 5 அப்படியே தான் கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களும் படிக்கிறாங்க அப்படின்னாங்க. பட் அதுக்கான அந்த ரெண்டு என்ன வித்தியாசம் அப்படின்னா, நிறைய பேரண்ட்ஸ்க்கு அது புரியாமல் இருக்குது. வர்ற பேரண்ட்ஸ்க்கு அது புரியலையே தவிர்த்து இப்படி இதே மெத்தட் ஆஃப் லேர்னிங் வந்து இதே மெத்தட் ஆஃப் லேர்னிங் தான். சிலபஸ் நாங்கள் வந்து பாருங்க டிஃப்ரெண்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு கொஞ்சம் இந்த படத்தை மாற்றி கொஞ்சம் நகாசு வேலையாக பண்ணவங்களுக்கோசரம் இந்த சேம் வந்து நகாசு வேலை எங்க இருக்கும் அப்படின்னா, வாங்க உங்களுக்கு டேட்ஸ் டே கொண்டாடுறோம், ஃபாதர்ஸ் டே, அப்புறம் மதர்ஸ் டே கொண்டாடுறோம். ஆக்சுவலி இந்த சமச்சீர் சிலபஸ் ஏறக்குறைய அதே மாதிரி தான். அது எஸ் செயல் வழி கற்றல், அதுதான் அதோட பேஸ். அதுதான் சமச்சீர் லிட்டு வந்தாங்க. இப்போ அதை தான் வந்து இவனுக்கு வந்து தப்புன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. அந்த இல்ல சொல்றேன், அதுதான் வந்து இங்க உருட்டிட்டு இருக்கானுங்கன்னு வச்சுக்காங்களேன். ஓகே, ஸோ இதுதான் ஓகேவா. அதன் பிறகு அங்கே மூவ் பண்ணும்போது தான் எனக்கு ஓகே அவங்களும் இந்த இதில் தான் படிக்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் தெரிஞ்சிட்டு இருந்தது. ஸோ அப்போ நான் இந்த எபிசோட் பார்க்க ஆரம்பிச்சோன்னே ஜாக்கி கிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னா, கவர்மெண்ட் ஸ்கூலில் இந்த பிரச்சனை கிடையாது ஜாக்கி. இப்போ இவங்க சொல்கிறாங்க இல்லையா, இப்போ பேரண்ட்ஸ் வந்து யார் நிறைய அக்கறை காட்டுகிறார்கள் அப்படின்னா, உண்மையிலேயே நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸ் நிறைய அக்கறை காட்டுறாங்க அப்படிங்கிறது என்னுடைய. நீங்கள் எப்போவுமே வந்து என் வீட்டு தெருவில் வந்து 3 ஸ்கூல் இருக்குங்க, அதுக்கப்புறம் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குங்கன்னு கம்பேர் பண்ணாதீங்க. ஆன் அன் ஆவரேஜ் நீங்கள் கவனிச்சு தமிழ்நாடு முழுவதுமாக ஆவரேஜ். அதே மாதிரி ஒரு காலத்தில் இதை பற்றின விஷயங்கள்லாம் இல்லாதப்ப அவங்க அதாவது எல்லா ஆசிரியர்களும் அது கிடையாது. ஆனால் இதுலேயே ஆசிரியர்களுக்கு தான் அதிகமான சம்பளம். ஆனால் அதே நேரத்தில் அந்த ஆசிரியர்கள் அதே சம்பளத்தை அவங்க வந்து கந்துவட்டி கூட்டு சம்பாதிச்ச ஆசிரியர்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஏன் அதை நான் சொல்கிறேன்னா, என் சர்க்கிளில் நிறைய பேர் ஆசிரியர்கள். என்னுடைய சொந்த தங்கச்சி ஆசிரியர், அவங்க ஹஸ்பண்டு மாப்பிள்ளைய ஆசிரியர் தான். அப்புறம் எங்கள் மாமா ஆசிரியர். நான் வந்து எங்கள் அத்தை மாமா நாதமணி வாதியார் மாமா, அவங்க வீட்டில் தான் நான் வளர்ந்தேன். ஸோ அது ஃபுல்லாகவே ஆசிரியர். அப்புறம் வனிதாத்தை கல்யாணம் பண்ணிட்டு போன இடம் வந்து அவங்களும் ஆசிரியர் குடும்பம், எல்லாருமே ஆசிரியர் குடும்பம், அன்பழகன் மாமான்ட்டு திண்டிவனத்தில். ஸோ அந்த மாதிரி ஆசிரியர் குடும்பமாகவே இருக்கிறதுனால அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் தெரியும், அவங்க எவ்வளோ உண்மையாக உழைச்சாங்க. அதில் வந்து இப்போ என் தங்கச்சி எங்கள் மாப்பிள்ளலாம் வந்து பதறுவாங்க, கிளாஸுக்கு போகலன்னா பதறுவாங்க. ஏன்னா என் தங்கச்சி முதல்ல ஏதோ மாளிகை மேடில் ஒரு ரோடு, அதுதான் வந்து போஸ்டிங் ஃபஸ்ட்டு போட்டிருந்தாங்க. முதல்ல அந்த ஸ்கூலில் போய் போஸ்டிங் கிடச்சிருச்சு இங்கே தான்ட்டு. அதுக்கப்புறம் என் தங்கச்சியை நான் தான் கூட்டிகிட்டு போய் எது வழியாக எங்கே பஸ்ஸு இறங்கணும், எது வழியாக நான் சைக்கிள் எடுத்துமே அங்கே ஒரு சைக்கிள் போட்டேன். அதுக்கப்புறம் சைக்கிளில் போயிட்டு வந்தாங்க. பட் அதுக்கு முன்னாடி சொல்கிறேன், போய் ஒரு 4:45 மணிக்கெலாம் பிளேஸுக்கு போயிட்டேன். நோபாளையம், அது கட்டமுத்தாம்பாளையமே இது மாதிரி சம்திங் லைக் தட், அந்த மாதிரி ஒரு இடம். அது சைட்லலாம் ஒரே வயல் தான். கடைசியாக போனால் ஒரு ஸ்கூலு, பெரிய இடம்.
அதுதான் அவங்களுடைய ஃபஸ்ட்டு பிளேஸ்மெண்ட்டு. இப்போ அப்புறம் அடுத்தடுத்த படிநிலைகளுக்கு அவங்க வந்தாச்சு. சொல்கிறேன், அது வந்து ஃபஸ்ட்டு பிளேஸ்மெண்ட்டு. அப்போ ஏற்பட்ட ஒரு படுகிராம ஸ்கூல் அது. இப்போ அவங்க இன்னைக்கு ஒரு டீச்சர் சொன்னாங்க பார்த்தீங்களா, நான் வந்து ஒரு நெடுநலை ஏதோ ஒரு சேலம் தாண்டி மலை மேலே ஒரு ஊர், அந்த மாதிரி இடத்துக்குலாம் ஆசிரியர்கள் பணிபுரிகிறாங்க, ஆசிரியர்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. அதன் மூலமாக மேலே வந்த பசங்க இருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் இந்த மாதிரி அதீத சம்பளத்தை வட்டி கூட்டு சம்பாரிச்சு படிப்பே செய்யாம பசங்களை வேலை வாங்கிட்டு இருக்கிற ஆசிரியர்களும் இருக்கிறாங்கன்றது இங்க சொல்ல வர. ஆமா, ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. கூடுமானவரை அவங்கள வந்து ஸ்க்ரூ கொடுத்து என்ன இடைநீற்றல் ஏன் நடக்குது, ஏன் வந்து பசங்க வந்து நடுவில் வந்து ஸ்கூல் நிறுத்துறான், என்ன காரணம் விசாரிங்க. கூடுமானவரை அவனை எடுத்துடுவான், அவனுக்கு 1000 ரூபாய் பணத்தை கொடு, படிக்க வை. அதாவது முதல் தலைமுறை பட்டதாரிக்கு மட்டும்தான் சீட்டுன்ற மாதிரி இருந்தது. அதன் பிறகு வந்து நீ அப்புறம் அண்ணன் வந்து முதல் தலைமுறை பட்டதாரி, அண்ணன் இப்போ செகண்டாக வர்றவனுக்கு வந்து அந்த பிரச்சனை இருந்தது. அதுவும் கிடையாது. படிக்கிறியா, வா வந்துரு, உனக்கு 1000 ரூபா காசு தரேன் வந்துரு அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு நம்ம கல்விக்கு அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நம்ம எடுத்துட்டு போறோம். சரி, இந்த கல்விக்கு அடுத்தடுத்த கட்டங்களை ஏன் எடுத்துட்டு போறோம்னா, அதனாலதான் நம்ம ஜிடிபி அதிகமா இருக்கு. வெளிநாடுகள் வேலை செய்யறோம், அந்நிய செலாவணி ஈட்டுறோம், எல்லாருமே வேலை செய்யறோம். அதனாலதான் வந்து வருமான வரிகளும் நிறைய அந்த ரொட்டேஷன் இருந்துகிட்டே இருக்கிறது. இல்லைன்னா வந்து கும்பமேளாவுக்கு போயிட்டு ரயில் கண்ணாடி தான் உடச்சிட்டு இருந்துருக்கணும். கார் வாங்குறான், பெட்ரோல் வாங்குறான், காருக்கான உதிரி பாகங்கள் வந்து க்ரோனப் ஆகுது, அவனுக்கான தேவைகளுக்கு ஃபோன் வந்து க்ரோனப் ஆகுது, இந்த பக்கம் வந்து திருப்பூர்லேருந்து ஆடைகள் வருது. ஸோ இது எல்லாமே சர்க்குலேஷனாக போகிறதுக்கு காரணம் படிப்பும் சம்பளமும் எல்லாருக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் போகிறதுனால தான் இவ்வளோ விஷயங்கள் நடக்குது. ரைட், ஓகேவா? ஸோ அதனால் எனக்கு வந்து அந்த இப்போ இவங்க சொன்னாங்க இல்லையா, இன்னொரு விஷயம் நான் பெரிய விஷயமா பார்த்தது என்ன அப்படின்னா, இவங்களுடைய மாமா அவர் எப்படி கிளாஸில் எப்படிலாம் ஒரு பையனை படிக்க வைக்கிறதுக்கு சிரமப்படுவார் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. ரொம்ப இலகுவாக எப்படி புரிய வைக்கலாம் அந்த சயின்ஸை, அதாவது ஒரு படத்தில் வரும்ல, நீங்கள் ராத்திரியில் எந்த டைமுக்கு வேணால் என்கிட்ட டவுட் கேளுங்கப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆள் தான் அவர். அதே மாதிரி இவங்களுடைய இப்போ மாமா சொன்னாங்க இல்லையா, அவர் நாதமுனிங்கிறவருடைய சன், அவருக்கு அவ்வளோ நாலேஜபிள் பர்சன் அவர், தாமோதரன் சொல்லிட்டு. ஸோ அவர் அவங்க மனைவியுமே இப்போ வந்து டீச்சராக இருக்காங்க. ஸோ அவர் வந்து சொல்லிக் கொடுக்கும் விஷயங்களையும் நான் பார்த்துருக்கேன். அதாவது நம்ம சொல்லிக் கொடுக்கணும், அவர் கிளாஸில் எடுத்ததை பார்க்கல, பட் ஒரு பசங்களுக்கு உட்கார வச்சு எந்த அளவுக்கு அவர் அவங்க பசங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறாரு, எப்படி அவங்க கிட்ட இருந்து பேச வைக்கிறாரு, அப்புறம் இப்போ யாழினி மாதிரி இருக்கிற பொண்ணு எப்படி பேசுகிறா, ஏன் இவங்க இப்படி பேசலை அப்படிங்கிற அளவுக்கு அவர் ரொம்ப நுட்பமாக நோட் பண்ணி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் ஹி இஸ் மை இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம். இப்போ இவ்வளவு பேசுறோம்ல, இதெல்லாம் வந்து நான் சின்ன வயசுல கோலி விளையாடுற பம்பரம் விளையாடுற காலகட்டத்திலாம் என்னை விட ரொம்ப, அதாவது என்னை விடனா எனக்கு தெரியாது, அவங்களாம் நிறைய புத்தகங்கள் வாசிச்சு நிறைய பேசுவாங்க. ஓ, இவங்க இவ்வளவு நாலேஜபிளா இருக்கிறாங்களா, நாமளும் இந்த மாதிரி ஒரு நாலேஜபிளா, தெரியலன்னு சொல்லக்கூடாது, நம்ம அவ்வளோ விஷயம் கற்றுக்கணும், அவ்வளோ விஷயம் படிக்கணும், அவ்வளோ விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. ஹீ இஸ் மை இன்ஸ்பிரேஷன்ஸ் இன் மை சைல்ட்ஹுட். ஓகே. அண்ட் அவர்கிட்ட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, உனக்கு தெரியலையா, இது கூடவா தெரியல அப்படிங்கிற மாதிரி அவர் என்றைக்குமே கேட்டதே இல்லை. ரொம்ப பொறுமையாக உட்காந்து அதற்கான விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருப்பார். சாதாரண ஒரு விஷயமா இருக்கும், அதற்கான விளக்கம் கூட ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நாலேஜபிளான டீச்சர்ஸ் அங்கே இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக சொல்ல வந்தேன். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்த்த விஷயங்கள். ஓகேவா? ஸோ நிகழ்ச்சியில் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன கேட்டாங்க அப்படின்னா, போயிட்டு இருக்கு மேடம் இந்த நிகழ்ச்சி ஆரம்பித்து வந்தவங்க அப்படின்னு நான் பார்த்து ரொம்ப போயிட்டு இருக்குல்ல, அதுதான் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் ஐ லவ் யூ மேம் பார்த்தீங்களா, அதுதான் சொல்லவே கூடாது. என்னது? ஒன்றும் இல்லை, வாங்க ப்ளீஸ். ஓகே. ஸோ ஜிஜே தான் ஃபஸ்ட்டு, அண்ட் ஃபாத்திமா அபு, லலிமோகினி, ஷர்மிளா நாராயணசுவாமி, சாந்தி அமல்ராஜ், கார்த்திகேயன் சுப்பிரமணியம், கௌரி செழி, சங்கீதா சண்முகம், சனி டைவ், மஹிலா கண்ணன், ஷமி, அண்ட் இவங்க எல்லாருமே வந்து ஹாய் சொல்லியிருக்காங்க. அதில் கார்த்திகேயன் மட்டும் வந்து மணி ஆயிடுச்சான், துபாய் டைமில் வந்து 1 மணி ஆயிடுச்சு, நாளைக்கு பார்த்துக்கிறேன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துட்டார். லைக் எல்லாம் போட்டாராம். சூப்பர் சூப்பர் சூப்பர், அந்த காரியம் நிறைவேற்றிட்டா அப்படின்ட்டு. ஆமாம், அதே தான். ஸோ இப்போ நீங்களும் வந்து லைக் போடாதவங்க லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் ஆட்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஏன்னா 43 பேர் இருக்கீங்க, ஒரு 10 பேர் யாரோ லைக் போட மறந்துட்டீங்க, இன்னைக்கு வந்து செல்ஃப் எடுக்காது இன்னைக்கு. ஏன்னா கல்வியை பத்தி பேசணும்ல, அதுதான் காதல் ஒரு முறை தான் பூக்கும், அந்த மாதிரி விஷயம்லாம் டக்குன்னு நல்ல கூட்டம் கனெக்ட் பண்ணிக்க முடியும். இது படிச்சு முடிச்சாச்சா போயிட்டேன், இப்போ பத்தி பேசி அண்டர்ஸ்டுட் சார். ஆமா, ஓகேவா? ஸோ அண்ட்
ஓகே, சனி டேவ் வந்து என்னென்னா, இந்த ஃப்ரேம் இஸ் குட் அண்ட் ஹோப் இட்ஸ் கிவிங் யூ கம்ஃபர்ட் நவ் டு சிட் பேக் வித் பேக் ரெஸ்டிங் அஸ் வெல் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்குது. நேற்றுலாம் கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்தேன். அப்புறம் அந்த மாதிரி திண்டு எடுத்து இப்படி போடணுன்னாங்க. திண்டு இப்போதைக்கு இந்த இடத்த செட் பண்ணுறதுக்கான இது வந்து ஈஸி சோஃபா. இது சோஃபா கூட இல்லை, ஈஸி சோஃபா. அப்படியே உள்ளார போய் பூந்துடும். உக்காந்தோம்னா அப்படியே சோம்பேறித்தனமாக அப்படியே இருக்கும். மாற்றணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இருந்த இடம் கொஞ்சம் பெட்டராக இருக்குங்கிற மாதிரி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் சங்கீதா சண்முகம். அண்ட் பாமதி குலராஜன், முகமது ரிஸ்மி, ஆஸ் அசோக், இவங்க எல்லாருமே, டல்ரின் பவின், கோபி, வாணி பிரியா, இவங்க எல்லாருமே ஹாய் சொல்லியிருக்காங்க. அதுக்கு நடுவில் சனி டேவ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஐ எம் ஃப்ரம் 80 to 90 schooling. And during those times, as kids, we took responsibility. Parents did and teachers did. In some situations, teachers did more invested effort in us. உண்மை. ஓகேவா? அதன் பிறகு வந்து ஷமி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஷமியோட கிராண்ட் ஃபாதர் வந்து ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணாராம் ஃப்ரீயா. ஃப்ரீ ஸ்கூலாம். அதன் பிறகு லேட்டர் அது வந்து கவர்மெண்ட் எய்டட் மிடில் ஸ்கூலாக மாறி இருக்குன்னாங்க. அந்த மாதிரி தான் நாங்க வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கப்பட்ட ஸ்கூல் வந்து அப்புறம் அரசு உதவி பெறும் நடுநிலைப் பள்ளி, 8வது வரையும் இருக்கும். அந்த ஸ்கூல் தான் எங்களுக்கு எல்லாமே கற்றுக் கொடுத்துச்சு. சூப்பர். ஓகே. அண்ட் வனிதா கண்ணுசுவாமி, வினோத், இவங்க எல்லாருமே வந்து ஹாய் சொல்லியிருக்காங்க. சாமியார்பேட்டைன்னு சொல்லியிருக்காரு வினோத் மலேசியா. சாமியார்பேட்டைன்னு சொல்லியிருக்காரு வினோத். நீங்க சொன்னீங்க இல்லையா, உங்க தங்கை எங்கேயோ கொண்டு போய் விட்டேன், அது எங்கேயோ. இல்ல சாமியார்பேட்டையில கட்டமுத்துப்பாளையம். இல்ல இப்ப ஞாபகம் வந்து நீங்க சாமியார்பேட்டை வந்து நம்ம இவரு வாதியாரு நாமரம் வாதியார் போனது. ஓகே. இது வந்து கட்டமுத்துப்பாளையம். ஓகே. ஸோ டல்ரின் பிரவீன் அவர்களும் வந்து ஹாய் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதன் பேர் சாமியார்பேட்டைக்கு ஒரு லவ் போட்டிருக்காரு. சாமியார்பேட்டை ஹி க்ளோஸ் டு தட் அப்படி இருக்கலாம் மேபி, அதனால சாமியார்பேட்டைக்கு அவர் லவ் போட்டிருக்காரு. ஓகே. ஸோ சனி டே வந்து அப்புறமா கேட்ச் பண்ணுறவங்கள குட் வைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அண்ட் லீசா பல்ராம் ஹாய் சொல்லியிருக்காங்க. ஷாலினி கோகுலம் ஹாய் சொல்லியிருக்காங்க. லலி மகினி உங்களை ஒரு பாட்டு பாட சொல்லியிருக்காங்க. பாடறியேன் படிப்பறியேன் பள்ளிக்கூடம் நான் அறியேன், ஏடறியேன் எழுத்தறியேன் எழுத்துவக நான் அறியேன், பாடறியேன் படிப்பறியேன் பள்ளிக்கூடம் தான் அறியேன், ஏடறியேன் எழுத்தறியேன் எழுத்துவக நான் அறியேன், ஏட்டில எழுதவில்லை எழுதி வச்சு படிச்சதில்லை, இலக்கணம் அதற்கு இல்லை தலக்கணமும் எனக்கு இல்லை, பாடறியேன் படிப்பறியேன் பள்ளிக்கூடம் தான் அறியேன், ஏடறியேன் எழுத்தறியேன் எழுத்து வகதாதறியேன். அடுத்த ஸ்வரம் பாட போறீங்களா? இல்லை அது ஸ்வரன்றதே எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு இப்போதான். ஓகேவா? சரி, வந்தவங்களுக்குலாம் இப்போ வணக்கங்கள் சொல்லியாச்சு. சரி, இப்போ அங்கே நிகழ்ச்சியில் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நிகழ்ச்சியில் எடுத்த உடனே என்ன கேட்டாங்க அப்படின்னா, என்னென்ன மாற்றங்களை நீங்கள் டீச்சர்ஸ் கிட்ட கவனிக்கிறீங்க? மேம் இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுவேன் மேடம். இந்த நிகழ்ச்சிக்கு வர்றவங்கலாம் ஒரு லாஜிக்காக ஒருத்தன் ஆப்போசிட்டில் பேசுறதுக்கு நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா பரவாயில்ல. அது இன்னும் சண்டை சச்சரவான ஒரு இடம் மாதிரியே ஒரு விவாதம் பண்ணுறது தான் வரீங்க. ஒரு விவாதம், அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு, இதில் நீங்கள் இப்போ ஒரு விஷயம் சொல்கிறீங்க, அவர் வந்து என்னுடைய கருத்து இல்லைங்க, இது மாதிரி ஒரு பார்வை பார்த்தேன்றாரு, நானும் இப்படி ஒரு பார்வை பார்த்தேன், இவ்வளோ பேசலாம். ஏதோ ஒரு பொம்பளை வந்து பீட் முடிச்சு போடுது, அது வந்து காட்டு கத்திட்டு இருக்குது, நீங்கள் இதெல்லாம் படிச்சுட்டு தான் வரணும், அதெல்லாம் செஞ்சுட்டு தான் வரணும். ஐயோ அந்த மாதிரி எனக்கு செம காமெடி. சரி விடுங்க. இது என்ன ஒரு விஷயம்னா ஜாக்கி, இப்போ என்ன மாதிரி இப்போ உங்களை மாதிரி ஒரு கணவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், என்ன மாதிரி ஒரு மனைவி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ பேசுகிறீங்க, ஏதாவது ஒன்று ஒரு ஆர்கியூ பண்ணுறீங்கன்னா அப்படியே அடங்கி போயிடுவேன். நான்லாம் நீங்கள் எழுத்தே பேச மாட்டேன் இல்லையா? நீங்கள் ஓகே, நான் தான் ஓகே 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 எழுத்தே பேச மாட்டேன். ஓகே. ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு ஜெயிச்ச ஃபீலிங் வரும்ல எனக்கு. உங்களுக்கு நான் இப்போ எழுத்தே பேசுறது இல்லை, உங்களை சொல்கிறத கேட்குறேன். நான் ஒரு காலடி நாய் செல்வியாக நான் இருக்கேன். நீங்கள் தான் பேசுகிறீங்களா? சரக்கு இந்த மாதிரி நான் இருக்கேன், வெரி கிளியர். இப்போ இந்த மாதிரி நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு ஜெயிச்ச ஃபீலிங் வந்துடும். இப்போ நீங்கள் வேற எங்கேயாவது ஒரு இடத்துல போனீங்கன்னா ரொம்ப பண்பட்டு ஒரு ஆர்கியூமெண்ட் சேக்குக்கு வரல, நம்ம இட்ஸ் எ டிபேட் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இப்போ என்ன மாதிரி ஒரு மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்க ரொம்ப அடங்கி போயிருப்பாங்க, எழுத்தே பேச முடியாத ஒரு சூழல் இருப்பாங்க.
அந்த மாதிரி ஒரு மனைவி வெளியில் போனால் என்ன செய்வாங்க? மேடம், நீங்கள் மனசாட்சியோடு தான் பேசுகிறீங்களா? மனசாட்சியோடு தான் பேசுகிறேன். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு உதாரணத்தை எப்படி புரிய வைக்கிறது? வேற ஒருத்தர் மனைவியை கூட்டின்னு வர முடியும் உதாரணம் புரிய வைக்க? மேடம் இந்த ஒரு மனைவியே எனக்கு போதும். இன்னொருத்தவங்க மனைவி வந்து போதும் இல்லையா? அதனால எங்கே ஜெயிக்க முடியலையோ, ஜெயிக்க முடியாதவங்க அங்கே போய் பார்க்குறாங்க அப்படின்றத விளையாட்டா சொல்லுவாங்க. பட் இன்னொரு விஷயம் அவங்க எல்லாருமே செய்யறது என்ன அப்படின்னா, இது ஒரு ஆர்குமெண்ட் இடம் மாதிரியும், நம்ம இங்கே ஜெயிச்சிடணும்டா, இன்னைக்கு என்னதான் காட்டுவாங்க, நான் எப்படி பாயிண்ட்டை பேசுகிறேன் பார் அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் மிக முக்கியமான பாயிண்ட்டுகளை எடுத்து வைக்கிறார்கள். மேல அது ரொம்ப வந்து கொடுமையிலும் கொடுமையாக இருக்கிறது. ஃபாத்திமா அபு, நீங்க எந்த கமெண்ட்டுமே இப்ப நான் வந்து இது இல்லை, மற்றபடி ஏதாவது சிரிப்பான்னு போட்டா சிரிப்பாங்க ஜாக்கி. இப்போ நீங்களா மேடம், நீங்க சுயநினைவோட தான் ஏதோ பேசுறீங்களா கேட்டோன்னே அவங்களால சிரிப்படக்க முடியாம சிரிப்பு போட்டிருக்காங்க. அவங்களுக்கு அந்த எல்லாருக்குமே அந்த இது இருக்குல்ல. இது ப்ராப்ளம் என்னென்னா, இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. இப்போ இந்த லைட் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, ப்ராப்பர்ட்டி உங்களோட ஆப்போசிட்டில் இருக்கிறதெல்லாம். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன வேணால் பேசலாம் டைலாக். கண்டிப்பாக வாங்க. சரியா? சரி, வருவோம். இப்போ டீச்சருங்க என்ன தான் மாறி இருக்காங்கன்னு கேட்குறாங்க. கேட்டால் டீச்சருக்கு வந்து குழந்தைகள் மிஸ் ஆனால் தெரியல. அதாவது வந்து இது வந்து ஒரு நியாயமான ஒரு ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க. அப்போ இருக்கும் பொழுது எல்லாருக்குமே வந்து எல்லா டீச்சர்ஸ்க்குமே வந்து பேர் தெரியும், எத்தனை பசங்க இருக்குன்னு தெரியும், எங்கே வந்துட்டு போகிறாங்கன்னு தெரியும். இப்போ இருக்கிற டீச்சர்ஸ்க்கு அதெல்லாம் கவலையே கிடையாது. ஒரு குழந்தையே வந்து குழந்தை வந்து இங்கே இல்லையே அப்படின்னு கேட்டால் பாருங்க அங்கே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மக்கிட்ட வந்து பேசுகிறாங்க, விச் இஸ் நாட் ரைட்டு. அது மாதிரி ஒரு குழந்தை கிளாஸில் இல்லையா இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயங்களும் தெரிய மாட்டேங்குதுன்னாங்க. இதுக்கு தான் நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, இந்த பிரச்சனைகள் கவர்மெண்ட் ஸ்கூலை விட தனியார் ஸ்கூலில் 50-60 பசங்களை ஒரு கிளாஸில் போட்டு ஒரு டீச்சரை நீங்கள் நடத்த சொன்னீங்கன்னா அவங்க எந்த பசங்க எங்கே போய்கிட்டு இருக்குன்னு எப்படி பார்ப்பாங்க? இதுதான் பிரச்சனை. இப்போ நீங்கள் இதுவே ரொம்ப காசு உள்ளன்றதை விட உங்களால் ஓரளவுக்கு காசு கொடுக்க முடிகிற அளவுக்கு நீங்கள் இருந்தீங்கன்னா வெறும் 20 பேருக்கு ஒரு டீச்சரை இருக்கிற மாதிரியான ஸ்கூல்களில் நீங்கள் சேர்க்க முடியுது. அப்போ சேர்க்க முடியாதவங்க இருக்காங்க இல்லையா, இந்த பக்கம் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் போக முடியாமல் இப்படி இருக்கிற பேரண்ட்ஸ் படுற அவஸ்தை இது. அண்ட் அந்த டீச்சர்ஸையுமே நான் வந்து பாவப்படுறேன். ஏன்னா 60 பசங்களை வச்சுக்கிட்டு, இப்போ என் ஃப்ரெண்டு ரீசெண்டாக சொல்லியிருந்தாங்க, அவரோட பையன் வந்து கிளாஸ்லேயே இருக்கிறது இல்லை, ஏதாவது ஒரு காரணங்களை சொல்லிட்டு பையன் வந்து கிளாஸ்லேருந்து கிளம்பிடுறாப்புல போல இருக்கு. நான் வந்து இப்போ பிடி சார் கூப்பிட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்லேயே உட்காராம கட்டடிக்கிறது. அது வந்து அந்த பையன் வந்து ரொம்ப அழகாக இப்போ கற்றுக்கிட்டான். புரியுது எப்படி ஏற்கிறது அப்படின்ட்டு. ஆமாம், எப்படி ஏற்கிறதுன்னு கற்றுக்கிட்டான். இப்போ நீங்கள் அவன் ஏன் கிளாஸில் உட்காரலைங்கிறத நீங்கள் டீச்சர்கிட்ட கேட்கவே முடியாது. அவங்க என்ன நினைப்பாங்க, அவன் இங்கே இப்போ ஏதோ பிடி சார் கூப்பிட்டாருன்னு போயிருக்காங்க சார். அண்ட் இப்போ அந்த ஒரே ஸ்கூலில் படிக்கிற பசங்களாக இருந்தால் இன்னுமே இப்போ ஒரு ப்ளஸ் பாயிண்ட். பசங்க ஓரளவுக்கு நல்ல பசங்க தான், வெளில எங்கேயும் போக மாட்டாங்க ஸ்கூலை விட்டு, சரி எங்கேயோ நிஜமாக தான் போகுதுங்க அப்படிங்கிற மாதிரி விட்டுருவாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு டீச்சர் ரொம்ப அழகாக சொன்னாங்க, சார் அவங்களுக்கு அவங்க குழந்தை படித்தா போதும், எங்களுக்கு ஸ்கூல்ல 50 குழந்தைங்களை எனக்கு கொடுத்துருந்தாங்க, நான் 50 குழந்தைங்களையும் படிக்க வைக்கணும். பாஸ் பண்ண அதுல ஒரு டீச்சர் ரொம்ப அழகா சொன்னாங்க. அவங்கதான், அதாவது ரொம்ப அதிகமான நல்லா படிக்கிற பசங்க அங்க பிரச்சனை இல்ல, மிட்டு கூட ஓகே, அந்த மிட்டுக்கும் கீழே நடுவில் ஒண்ணு இருக்கு தெரியுமா, அதேதான், இப்படியும் போகாது அப்படியும் போகாது, அந்த கேரக்டர் அங்க வந்து பாஸ் மார்க்காவது வாங்க வைக்கிறதா நாங்க போராடிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னா. அது 100% வந்து சதவீதம் நாங்க வாங்குறோம்னா சும்மாலாம் வாங்குறது இல்லை அப்படிங்கிறாங்க. சரி, இப்ப இந்த பக்கம் வந்து உடனே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, டீச்சர்ஸுக்கு வந்து ஓகே, அதாவது ஈவன் 22 குழந்தைங்க இருக்கிற ஸ்கூல்ல கூட தெரியல அப்படின்னும் பொழுது, அந்த மாதிரியான ஸ்கூல்ல ரொம்ப நீங்க ஹை ப்ரொஃபைல் ஸ்கூல்ல போடும் பொழுது அதுவுமே ஒரு பிரச்சனை இருக்கு. ஐ திங்க் ஷி வுட் ஹவ் கான் அவுட் அப்படின்னுவாங்க. நீங்க எங்க போய் தேடுவீங்க, ஜஸ்ட் செக் இன் த கிரவுண்ட் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க பாட்டுக்கு. அவங்க வேலை வந்து நீங்க அந்த மாதிரியான சொஃபஸ்டிகேட்டடான ஸ்கூல்ல போடும் பொழுதே நீங்க அதற்கு தயாராகி தான் போட்டாகணும் இல்லையா? ஏன்னா நீங்க நுனிநாக்கில் அவங்க ஆங்கிலம் பேசணும்னு நினைக்கிறீங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்க, இன்க்ளூடிங் நான் உட்பட சொல்றேன், நான் உட்பட இதை வந்து செஞ்சிருந்திருப்போம். அப்ப நீங்க வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். அண்ட் அடுத்து வந்து என்னன்னா, திட்டவே மாட்டேன்றாங்க அண்ட் கேஷுவலா பழகிடுறாங்க. ஸோ அதனால பயமே இல்லை அப்படிங்கிற ஒரு பேரண்ட்ஸ், இதெல்லாம் வந்து டீச்சர்ஸ் என்னென்ன மாறிட்டாங்கன்னு பேரண்ட்ஸ் சொல்றாங்க.
நீங்க அந்த கண்டிப்பா காமிக்கும் போதுதான் குழந்தைக்கு அங்கேயும் ஒரு பயம் இருக்கும். அம்மா போய் சொல்லிடுவாங்க. நான் எப்பயுமே யானியை வந்து மிரட்ட சொல்லுவேன், நான் டீச்சர் நாளைக்கு வந்து மீட் பண்றேன்னு. வேற ஒன்றும் இல்லை, நான் வந்து டீச்சரோட ஒரு ரேப்போ வச்சிருப்போம், எல்லா டீச்சருமே எங்களுக்கு தெரியும், நாங்கள் பேசுவோம் அப்படின்னும் போது அந்த பயம் இருக்கும். ஏன்னா உண்மையிலே நீங்கள் கண்டிப்பு இல்லாமல் குழந்தைய அதாவது குழந்தைய வளர்க்கலாம், அது சத்தியமாக அது உருப்படியே உருப்படாது. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு ஜாக்கி, இவங்க யாருமே ஸ்ட்ரிக்ட்டா இருக்காம டீச்சர் ஸ்ட்ரிக்ட்டா இருக்கணும்னு போது டீச்சர்ஸ் அப்படி சப்போஸ் அடிச்சிட்டாங்க போயிட்டாங்கன்னா அவன் மேல கம்ப்ளைண்ட் எழுதிடுவேன். அதை தான் சொல்ல வரேன். இப்போ நீங்க டீச்சர் ஏதாவது சொன்னா, டீச்சர் வந்து உன்னை இப்படி சொன்னாங்கன்னா உன் தோலை உரிச்சிருவேன், தோலை உரிக்க வேண்டாம், தோலை உரிச்சிருவேன்னு சொன்னா கூட அந்த பையன் அடுத்த வாட்டி டீச்சர் சொன்னா பயப்படுவான். இல்லை நீங்கள் சொன்னாலும் வந்து இது பண்ணுவான். உங்கள் 2 பேருக்கு நடுவில் ஒரு பேலன்ஸ்டு விஷயங்கள் இருக்கும். நீங்கள் அதை சொல்லாமல் அவங்ககிட்ட வந்து டீச்சர் ஏதாவது சொன்னால் என்கிட்ட வந்து சொல்லிட்டா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்புறம் அவங்க டீச்சர் எப்படி ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க? ஒரு டீச்சரை வந்து அடிச்சிட்டாரு, ஏதோ சொல்லிட்டாரு, ஒன்றும் இல்லை, கேள்வி கேட்டுட்டாருன்றதுக்காக வந்து எல்லா பசங்களும் சேர்ந்து டீச்சர் அடிச்சதும் சரி, ஒரு அப்பா போய் ஒரு டீச்சரை, அரசு பள்ளி டீச்சரை போய் அடிச்ச வீடியோவும் வந்து யோசிச்சு பாருங்க. அந்த டீச்சர் நாளைக்கு எப்படி அவர் வந்து பசங்களை வந்து மேய்ப்பாரு? எக்கடாவே கெட்டு போகுது சனியனுங்க, படிச்சா படிக்குது, படிக்காட்டா தூக்கி போட்டு போங்கன்னு மாதிரி போவாங்க. அதில் அவர் ஒன்று சொன்னார், ஒரு வாத்தியார் வந்து எல்லாம் படிச்சுட்டு காலேஜ் எல்லாமே முடிச்சு வந்து ஒரு வாத்தியார் பேசினார். அவர் என்ன சொன்னார், எப்போ வந்து பையன் வாத்தியார்கிட்ட வந்து பெரம்பு போச்சோ அப்பயே வந்து இந்த அந்த பயமோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோ அவங்க போயிடுச்சு அப்படின்றதுல ஒரு நியாயம் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இதே சைக்கோ வாத்தியார்களை நான் பார்த்துருக்கேன். இதுதான் அங்கே பிரச்சனை. நீங்கள் அளவுகோலை வந்து எல்லாருமே ஒரே மாதிரியான அளவுகோலை வந்து கண்டிக்கிறதுல வச்சா பிரச்சனை இல்லை. ஆனால் உண்மையிலே நாங்கள் வாங்கின அடியெல்லாம் இன்னைக்கு யோசிச்சு பார்க்கும்போது இது வந்து எவ்வளோ பசங்களை வந்து மன உளைச்சலுக்கு தள்ளி தற்கொலையே பண்ணிட்டு இருந்துப்பான். ஆனால் எங்களுக்கு அப்பெல்லாம் வந்து என்னன்னா சங்ககட்ட மாடுன்னுவாங்க, எவ்வளோ எருமாட்டு சூத்துல மழை பெஞ்ச மாதிரி நிற்கிது பாருவாங்க. பொதுவாகவே ஒரு திட்டுறது வந்து சொல்றது எருமாட்டு சூத்துல மழை பெஞ்ச மாதிரி நிற்கிது பாருன்னா அந்த everybody know the buffalo as, but அது என்ன பிரச்சனைன்னா அது மழை பெய்யும். இப்போ நம்ம மழை பெஞ்சா அலறி அடிச்சுட்டு ஓடி போய் எங்கேயாவது ஒதுங்கும்ல, அது நின்றுச்சுன்னா அப்படியே நிற்கும். அது பொழிஞ்சு தள்ளும், நகர கூட நகராது. அதுதான் அது சொல்றது, எருமாட்டு சூத்துல மழை பெஞ்ச மாதிரி நிக்குது பாருன்னா ஒரு அசைவே இல்லாம, ஒரு அதிர்வே இல்லாம, ஒரு பதட்டமே இல்லாம நிக்கிறத சொல்லுவாங்க. இன்னொன்னு இருக்கு, நாங்களாம் இந்த குட்டை வந்து மழை பெஞ்சோமே, குட்டை பெரிய குட்டை, அது அந்த குட்டையில பாத்தீங்கன்னா பாஸ் அப்படி பச்சை படிஞ்சிருக்கும். இந்த எருமாடுங்களாம் தலை மட்டும்தான் இருக்கும், முழுசா தண்ணி உள்ள இருக்கும். அவ்வளவு வெயில தண்ணியில ஃபுல்லா இருக்குங்க. வெளியில வரும்போது அப்படி பாசையும் கீசியுமா அப்படி மேல வருங்க. அப்படி அந்த அதுக்காக அந்த ஒரு சொல் பதத்தை வந்து பயன்படுத்துவாங்க வச்சுக்கோங்களேன். இல்லை அது மாதிரி பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரிலாம் வந்து அந்த மாதிரிலாம் பயம்னா பயம், அப்பேற்பட்ட பயம். படிப்பும் வரல, அசிங்கப்படுத்துகிறேன் எல்லாரும் வரைக்கும். இந்த வாழ்க்கை நம்ம வாழணுமான்லாம் நாங்கள் நினச்சதில்லை, எப்படியும் வாழ்ந்துடலான்னு தான் நினச்சோம். சரி விடுங்க, சொல்கிறேன், புரிஞ்சிருச்சு. ஓகே. ஸோ அப்போ அந்த நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த சார் வந்து ஒரு விஷயம் இன்னொன்று நல்லா சொன்னார். அவங்க வந்து இப்போ ஒரு பேரண்ட்டே பாடம் சொல்லி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க சார், பசங்களுக்கு திடீர்னு கழுத்து மேலே அடிப்பாங்க, பின் மண்டையில் அடிப்பாங்க. எங்கள் ஆத்தாக்காரி அடிச்சா பாருங்க, ஐயோ வாத்தி அடிச்சதெல்லாம் கூட பிரச்சனை இல்லைங்க. எங்கள் அப்பனும் எங்கள் ஆத்தா அடித்தது தான். அதாவது இந்த சவுக்கு மலரை எடுத்து திருத்தோ பாருங்க, அந்த பயிரியா பல்புடி டப்பாவில் அது வந்து ஃபர்ஸ்ட் பெருசு பெருசாக கொடுத்து தொலைச்சிட்டு வந்துட்டேன்றதுக்காக 14-31 பயிரியா டப்பாவை இவ்வளோ பெருசு தான் இருக்குது, இத்தினோண்டு தான் இருக்குது. அந்த இத்தினோண்டுல வந்து இவ்வளோ கொஞ்சம் சின்னோண்டு பென்சிலு பல்பும் ரப்பர் போட்டு கொடுத்தாங்க, அதை தொலைச்சு வந்துட்டேன். எப்படி தொலைச்சிங்க? இவ்வளோ அடி வாங்கி எப்படி தொலைச்சிங்க? ஆய் போனால் கழுவ தெரியாதுங்க, ஆய் போனால் அப்படியே ட்ரெஸ்லேயே அப்படியே போய் நடந்து வந்து வீட்டு வரையும் அதுக்கும் அது ஒரு மாதிரி. எங்கள் அம்மாவுடைய மிகப்பெரிய கவலை, இந்த சனி என்ன ஆக போகுதுன்னு தெரியாமே, இது வேற ஒரு ஆளு மயிர் நம்ம பெற்று வச்சிருக்கோமேன்ற கவலையா அவங்க நிறையவே இருந்து. உண்மையிலேயே சொல்றேன், என் தலையில அழகா கவுத்து கட்டி விட்டு. ஐயோ நீங்க எங்க மேம், அதாவது மற்றதெல்லாம் கூட சொல்லுங்க, நீங்க எப்பேற்பட்ட ஆளு, நீங்க எப்பேற்பட்ட சூசி, அதெல்லாம் வந்து பழகவங்களுக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களா. நீங்க ஏதாவது போற போக்கில் ஏதாவது கதையை விடாதீங்க. யாராவது என்கிட்ட பழகினவங்கள்ட்ட நீங்க கேட்டு பாருங்க சார். கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் உண்மை வெளியே வந்துட்டு இருக்கு. அதேதான். சரியா? ஓகே. சரி, இதெல்லாம் நம்ம இப்போ சொல்லும்பொழுது நேற்று ஜிஜே இருக்காங்க இல்லையா, நம்ம எப்போவுமே ரெகுலராக வந்து கமெண்ட் பண்ணுவாங்கல்ல, அவங்க நேற்று சொல்லியிருந்தாங்க. ரெகுலராக வருவாங்களா என்ன? அவங்க ரெகுலராக வருவாங்க சார். இருங்க, இந்த மாதிரிலாம் பேசியிருந்தீங்கன்னா அடுத்த வாட்டி ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. எந்த தேட்டரில் எந்த படம் ஓடுதுன்னு சொல்ல மாட்டாங்க, பிளாக் பண்ணிடுவாங்க.
பரவாயில்லையா? பப்ளிக். தேங்க்யூ. ஓகே, சரி. ஸோ அவங்க சொன்னாங்க பாருங்க, சரி நல்ல அந்த மாதிரி இடுப்பு வந்து தெரிஞ்சுற மாதிரி ஏதோ புடவை கூட கட்டலை, ஆனால் இடுப்பு கிள்ளி விட்டாப்புல. அந்த பாக்கியெல்லாம் நம்மளுக்கு கிடைக்காம போயிடுச்சு மேடம். தெரியும்ல, வாங்கினது சவுக்குமலர் உங்க அம்மா ஞாபகம் இருக்காங்க. அதுதான் மேடம், அதுவே வந்து. ஆனால் அவங்க அம்மா பாருங்க என்ன சொன்னாங்க, என் பசங்க வந்து செய்யாது இல்லை, டீச்சரே இடுப்பு தெரியாத மாதிரி புடவை கட்டி எல்லாருமே பின்னு போடு. அதுக்கப்புறம் எல்லாருமே கோட் போட சொல்லிட்டாங்க பாருங்க அந்த மேனேஜ்மெண்ட்ல இருக்கிறவங்க. அது அப்படி எப்படி வந்து அந்த குழந்தை கண்ட்ரோல் இதெல்லாம் எப்படி எடுக்கிறது? ஆமா, நான் வந்து அந்த இடுப்பு கிள்னால அந்த பையனை போய் பாத்ரூம்ல வச்சு செம்ம மாத்துவோம். சனியை முடிச்சு ஏதோ அங்கங்க தெரிஞ்சிட்டு இருந்து கோட்டு போட வச்சுட்டேடா பாவி அப்படின்னு உதச்சிருப்போம். அப்படி இல்லை மேடம், அப்படி ஒரு இது அப்படி ஒரு சீன் தான் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்த்தேன். புரிஞ்சிச்சு சார். ஓகே, சரி. நம்ம போயிடுவோம். ஸோ அந்த மாதிரியான ஆட்கள் தான் இருக்காங்க. ஸோ இன்னொரு எல்லாமே வந்து ஸ்ட்ரிக்ட்னஸ் இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா? அப்போ இன்னொரு ஒரு அப்பா இருக்காரு. ஓகே, ஒரு பையன் ஒரு பொண்ணா ஆஸ்ட்ரான இன்ஜினியரிங் ஏதோ முடிச்சிருக்காரு, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காரு போல இருக்கு. அவர் என்ன சொல்லுவார், அவர் சொன்ன ஒரு பாயிண்ட் என்னன்னா, டீச்சர்ஸ் தன்னை எக்யூப் பண்ணிக்கல, இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி எக்யூப் பண்ணிக்காத நிறைய டீச்சர்ஸ் அப்படியே இருக்காங்க அப்படின்னு. நானேங்க சில நேரங்களில் எங்க கூட படிச்சவங்க இருப்பாங்க இல்லைங்களா, அதுல சில பேர் டீச்சரா இருக்காங்க, என்னாலேயே தாங்க முடியாது. நீ டீச்சரா, எந்த ஸ்கூல்னு சொல்லலாம், என் பிள்ளைய அங்கே கொண்டு வந்து விடவே மாட்டேன் அப்படின்னு. புரியுதா? அந்த மாதிரி டீச்சர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம், நமக்கு தெரியும் அவங்க என்ன கெப்பாசிட்டி என்னன்ட்டு. அவங்க டீச்சர்னா அப்போ யோசிச்சு பாருங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு அந்த ஒரு ஃபீல் இருந்திருக்கு, மனதுக்குள்ளே இருந்திருக்கு. சில பேர்கிட்ட நேரடியாகவே சொல்லியிருக்கேன், நீ எல்லாம் டீச்சர் ஆடி அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் சொன்ன ஒரு பாயிண்ட் என்னன்னா, நிறைய டீச்சர்கள் தன்னை எக்யூப் பண்ணிக்கல இந்த காலத்திற்கு ஏற்ற மாதிரினார். சரி, இது பயங்கரமான ஒரு பாயிண்ட். அது அவர் எப்படி சொல்றாருன்னா, என் பசங்க மொபைல் இருக்காங்கன்னாங்க. இந்த காலத்துல வந்து மொபைலுங்கிறது நம்ம கிட்ட அப்ப எல்லாம் இல்லை, இப்ப இவங்க கிட்ட இருக்கு. அதற்கு ஏற்ற மாதிரி நீங்க இவங்க எப்படி பண்ணணும்ன்றத பாக்கணும்ன்றாரு. மொபைல் பார்த்துட்டே இருக்குங்க, நீ வந்து டிஸ்டர்ப் பண்ணாத, அது மொபைல் பார்த்து ஏதாவது பண்ணிட்டு ஒழியுதுங்கன்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல இருக்க டீச்சர் பார்த்துக்கணும். அதுதான் அவங்களுடைய அதுதான் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அதை ஒன்று சொன்னாரு. அதன் பிறகு இன்னொரு என்னன்னா, பேரண்ட்ஸ் கிட்ட வந்து அந்த ஒர்க்கை கொடுத்துடுறாங்க. எனக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்கு, ஒரு பையன் இருக்கான்னா, அந்த வேலையை நான் பார்க்கணும்னா எனக்கு 2 பசங்க இருக்கு, நான் வேலை முடிச்சுட்டு வந்தா எப்படி இதை நான் வந்து செய்யறது அப்படிங்கிறதும் ஒரு கேள்வி. ஸோ அப்போ பட் ஆனால் இந்த டாக் வந்து நிறைய இடத்துல வந்திருக்கு மேடம். அதாவது டீச்சர்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க, நானும் வந்து இவ்வளோ டீச்சர்ஸ் பற்றிலாம் பேசணும் உதச்சோம் போனால், ஆனால் ஒரு 5 வருஷம் வாதியாரா டெக்னிக்கல் இன்ஸ்ட்ரக்டராக இருக்கும்போது நம்மளுக்கு அதனுடைய கஷ்டங்கள் என்னன்னு புரியும். அவன் ஒருத்தன் மதிக்காமல் போவான், அவன் கிளாஸ்க்கே வரமாட்டான், அவன் வந்து இது டைமில் வந்து ஆல் டிக்கெட் வாங்குறதுக்கு எல்லா வாதியார்ட்டையும் கையெழுத்து வாங்கிட்டு வரணும்னு வானுங்க. அப்போ தலையை சுழிஞ்சு நிற்பானுங்க பாரு, இப்போ ஒரு பச்சை சிரிப்பானுங்க பாரு. நம்ம ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னா, அந்த கையெழுத்து ஒரு சனி இந்த வருஷத்தோடு இது ஒழியுது அப்படின்ற மாதிரி போடுவாங்க. இந்த தூக்கு தண்டனை கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து நிப்பு உடச்சிருவாங்க தெரியுமா, அந்த மாதிரி கையெழுத்து போட்டு பேனெல்லாம் உடச்சி போட்டுருக்காங்க. அந்த மாதிரி கேரக்டர்லாம் நான் பார்த்துருக்கேன் ஆக்சுவலி. ஏன்னா நான் உண்மையிலே நான் வந்து இப்போ நாங்கள் வந்து அறந்தவாள் தான் வீட்டில் வந்து அப்படி தான் பேர், அறந்தவாள். அவன் ஒரு இடத்துல நிற்க மாட்டான், கரெக்டு. ஆனால் ஒரு நாளும் ஸ்கூல் வந்து ஒரு நாள் கூட கட்டடிச்சதே இல்லை, கட்டடிச்சதே கிடையாது. கட்டடிச்சு படம் போகிறது அந்த மாதிரி கிடையவே கிடையாது. ஏன்னா பிரிஞ்சிடும். இந்த சனியம் பிடிச்ச மழை மொத்தம் 8 மணிக்கு ஆரம்பிச்சு பேயும், ஆளையிலேருந்தே சும்மா சவன்னும். ஒரு 8 மணிக்கு பிடிச்சிட்டு வச்சுக்க செம்ம ஹாப்பி, இன்னைக்கு பேஞ்சிட மழையை காரணம் சொல்லி நிறுத்திடலாண்டா அப்படின்ற மாதிரி ஃபீல் இருக்கும். அம்மாவை கரெக்டாக 8:30 மணிக்கு அந்த மேகமயிறு போய் வெயில் அடிக்கும் பாருங்க, பளிச்சுன்னு அடிக்கும் வெயில். சனியை ஏதோ மப்பு மந்திரமா இருந்தா கூட சனியும் பெயின் பத்த பெயில சனி அப்படின்ற மாதிரி போயிடலாம். அப்படியே அதாவது இந்த பளிச்சுன்னு. அப்புறம் ஒன்று சொல்ல நினைச்சேன், உண்மையிலே யூகேவில் இந்த பூமி வந்து ஒரு மாதிரி இந்த அச்சை ரேகை தீகிரக அந்த கருமயிரை எனக்கு தெரியல, அது ஏதோ இப்படி இழிச்சிட்டு இருக்கும்ல அந்த பூமி. இப்படி இருக்காது பூமி, இப்படி இருக்காது, இழிச்சிட்டு இருக்கும், ஒரு மாதிரி சாய்வாக தான் இருக்கும் பூமி. அதில் இந்த கருமம் பிடிச்ச யூகே வந்து ஃப்ரண்ட்ல இருக்குது பொழுது ஏதோ அந்த சூரியன் பக்கத்திலே இருக்க மாதிரி. இப்போ நம்ம தமிழ்நாடு கொஞ்சம் நீ பூமியிலே பார்த்தீங்கன்னா கீழே இருப்போம். ஆமாம், அதனால நம்மளுக்கு வந்து சுல்லுன்னுது குப்புன்னுது அந்த மாதிரிலாம், ஏன் மூச்சு மண்டையில் சுருன்னுது, அந்த சுருலாம் ரொம்ப கம்மி தான். சரி, அது வந்து நீங்கள் நல்லா கவனிச்சின்னா அந்த வெயிலுக்கு, அதாவது ஏப்ரல் மே வெயிலுக்கு அங்கே புழுங்கி தள்ளிடும், 45-50 போவோம். சம்மரில் இவங்க வெயிலுங்க
இந்த நம்ம அங்கெல்லாம் வந்து என்னதான் வெயில், மவுண்ட் ரோட்ல பைக் போனால் கூட அடி போ ஊத்து அடி என்ன பெண்ணா ஊத்து ஊத்து அப்படின்னு ஊத்தும். இப்படி கார் தான் நாங்கள் பைக் ஓட்டுறது இல்லை, இங்கே பைக்கை ஓட்டுறது கிடையாது. இப்படி கார் இப்படி பார்க்கும்போது மேலே அது அடி அவ்வளோ கண்ணு அவுஞ்சு போயிடும். அந்த சூரிய கதிர்கள் இருக்குல்ல, இவ்வளோ ஒரு ஷார்ப்பான ஒரு சூரிய ஒளியை நான் பார்த்தது. அது இப்போ நான் சொன்ன அந்த பளிச்சுனதுக்கு அப்புறம் எனக்கு ஞாபகம் வந்து, பளிச்சுன்னா பளிச்சு கண்ணு அப்படி பளிச்சுன்னு அடிக்கிற மாதிரி ஒரு பளிச்சு. ஐயோ, அந்த மாதிரி இந்த கருமம் முடிச்சது கரெக்டாக 8:30 மணிக்கு அடிக்குங்க. வெளிச்சம் அப்படி பளிச்சுன்னு அடிச்சதான். எங்க நம்ம என்ன நின்றுட்டு இருக்கு, கிளம்பு ஸ்கூலுக்கு அப்படின்வாங்க. தாரா இப்போ வேற வந்து வாய சும்மா இருக்காம கிளம்பிப்போ அப்படி போடுறது. இதில் இன்னொரு கொடுமை இருக்கும். சரி 9 மணிக்கு பளிச்சுன்னு காயுது அப்படின்னா எவனாவது பிடிச்சி சைக்கிளில் ஊற்றி இவனை ஸ்கூலில் விட்டுருவாங்க. எனக்கு அதுவே இன்னும், ஏன்னா டைம் ஆகிடுமா, அந்த காலத்தே பயிர் செய், அந்த சரியான நேரத்துக்கு போய் அந்த கல்வியை உள்வாங்கி ஐஏஎஸ் அப்துல் கலாம் ஆகி அண்டார்டிகா போய் ஆராய்ச்சி செஞ்சு பிளாக் டீ போட்டு குடிச்சு திஸ் இஸ் த ஆன்சர் பிகாஸ் வி ஆர் சைலிங் ஏதோ பேசணும்னு எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஆசை. சரி வாங்க. இல்லை, அது நான் உங்கள்கிட்ட கேட்குறது என்னென்னா, ஏன் உங்களுக்கு ஸ்கூல் போனால் என்ன, படிப்பு வரலையே, அதில் இன்ட்ரெஸ்டே இல்லையே. சினிமா அது மாதிரி தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதில் ஒன்றுமே வரலையே. இன்னொரு விஷயம் இருக்கு மேடம், எனக்கு அதில் இன்னொன்று, நான் சின்ன வயசுல நல்லா தான் படித்தேன். நாங்கள் அம்மா 5லேருந்து 8வது வரையும் ஸ்கூல் கட்டுமான வேலைகள் தான் பார்த்துட்டு இருக்கோம் உண்மையிலே. அப்புறம் எங்கே வரும் 8th 9th போனால் அல்ஜிப்ரானா என்ன, A+2 A+ கெமிஸ்ட்ரி லேபு, ஃபிசிக்ஸ் லேபு. ஓ, நீங்கள் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ்லாம் வேற. ஐயோ, அதுவும் B குரூப்பு. எகிரி அடிச்சா மேடம் ஒரு அது வாதியாரு புலர் விட்டான். என்ன பண்ணுறது, இதெல்லாம் மீறி தான் சங்கக்கட்ட கரியா மாதிரி எருமாடு சூத்தில் மழை பெஞ்சா மாதிரி எல்லாத்தையும் வாங்கிட்டு தான் இங்கே வந்து டிபெண்டாக உட்காந்துருவோம். என்ன பண்ணுறது, இது பின்னாடி பெரிய கதை இருக்குது ஒத்தா. இல்லை, நீங்கள் டிபெண்ட்டாக அந்த ஒரு புரியுது எனக்கு. அந்த பேர் என்ன சொல்கிறது, தியாகங்கள் அதில் சுற்றி இருக்கிறது எங்கேருந்து வந்திருக்குங்கிறது புரியுது. ஸோ வாழ்க அனைத்து நேச்சர்களும், அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். பயங்கரமாக கண்ணு தெரியும் எனக்கு. நானுமே ரொம்ப நேரமாக தொட்டு பார்த்தேன். பின்னாடி எடுங்க. ஓகேவா, உங்கள் பக்கத்தில் வச்சுக்கோங்க, ஆனால் பின்னாடி இருக்கட்டும். உங்கள் பக்கத்தில் வைங்கன்னா அது எப்படி அது அவ்வளோ தூரம் போக முடியுதுன்னே உங்களுக்கு தெரியல மேடம். என் பக்கத்தில் இருக்கு. அப்போ எனக்கு அது ரொம்ப டிஸ்ட்ராக்டிங்காக. உங்களுக்கு டிஸ்ட்ராக்ட் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன் மூஞ்சி தான் சூரியகுமார் மாதிரி எதிர்க்க தகன்னு மின்னுட்டு இருக்குல்ல. ஓகே, சரி. ஒரு மாதிரி கான்ஸ்டிபேஷன் வந்தால் ஒரு மூஞ்சி இருக்கும் தெரியுமா நேயர்களே, அந்த மாதிரி வச்சுருந்தேன் மேடம். அந்த மாதிரி வச்சுருந்தேன் மேடம். அந்த மாதிரி வச்சுருந்தேன் நேயர்களே. ரைட், அது என்னென்ன கதையை பார்த்து வாங்க. சூரியகுமாரன்கா. ஆமாம், வந்துட்டேன். ஓகே, ஸோ நம்ம எது வரையும் இருந்தோம்னா, ஃபாத்திமா அபு சிரிச்சிருந்தாங்க, அதுக்கு முன்னாடி சிரிச்சுட்டு இருந்தாங்க. ஓகே, உங்களை லலி வந்து பாட்டு பாட சொன்னாங்க. ஷமி நீங்கள் பாடினது ரொம்ப நல்லா இருக்குன்னு போட்டிருக்காங்க. ராதா சக்திவேல் வந்திருக்காங்க இப்போ தான். அண்ட் CJK அவர்களும் வந்து லவ் சிம்பிள் போட்டிருக்காங்க. ஃபாத்திமா சிரிச்சிருக்காங்க. சிரிச்சதுக்கு ஏன்னு கேட்டால், நான் யூ ஆர் ஸோ குட்டா, யூ ஆர் ரைட் அப்படின்னு என்ன தான் சொல்லியிருக்காங்க. யாரு? ஃபாத்திமா அபு. நோ, என்ன தண்ணி குடிக்கிறீங்க? ஃபாத்திமா அபு said you are so good, you are right அப்படின்ட்டாங்க. என்ன அவ்வளோதான், ஒன்றுமே அங்கே பாருங்கள். ஷமி சொல்லியிருக்காங்க, ஜாக்கி சார் இது கனவா, ஜாக்கி சார் இது கனவான்னு திங்கிங்கா, நான் காலடி நாய் செல்வியா இருக்கேன்னு சொன்னதுக்கு. நான் காலடி நாய் செல்வியா இருக்கேன்னு சொன்னேன். அது எல்லாருக்குமே தெரியும்ல. அதுதான் இப்ப அங்க எவ்ரிபடி நோஸ் இல்லை சார். இப்ப அதுக்கு தான் வந்து ஷமி வந்து இப்படி சொல்லியிருக்காங்க. ஆனா அடுத்து ஃபாத்திமா உண்மை தெரிஞ்சவங்க அவங்க சொல்லிட்டாங்க பாருங்க, யூ ஆர் சோ குட், யூ ஆர் ரைட் அப்படின்ட்டாங்க என்ன. ஸோ ஒரு எல்லாரும் நேரத்துலையும் இப்படி சொல்ல முடியாது இல்லையா. ஷர்மிளா கூட சிரிச்சு வச்சுருக்காங்க, ஆனால் ஏன்னு தெரியல, அப்புறமா கவனிச்சுக்கிறேன். அப்புறம் டல்ரின் பிரேம் சொல்லியிருக்காங்க, மை மேத் டீச்சர் ஷீ கம்ஸ் அண்ட் டாக்ஸ் டு த பிளாக் போர்ட் அண்ட் ஆஸ்க் அஸ் டு ask us to copy. Most of us took poor marks. She calls us makku in parents teachers meeting and put us in trouble. Looking for her for last 25 years. இல்லை டல்ரின், இது வந்து நல்ல, அதாவது நான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 லட்சம்னு சொல்லாமல் 1.5 லட்சம் கொடுத்து படிக்க வச்ச ஸ்கூலில் யாழினி அப்படி தான் சொன்னாங்க.
என்னன்னு சொன்னாங்க? ஒரு மேத் டீச்சர் கடைசியா வரும்போது அதை நான் வந்து போய் இவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் வந்தேன். அவங்க அந்த டீச்சர் வந்து இளமையான டீச்சர் இல்ல, அது வந்து ஒரு 50 வருஷத்துக்கு பின்னாடி போட்டு உட்காந்துருக்க டீச்சர். அது வந்து பசங்க படிக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயம். அந்த ஸ்கூல் நாங்க சேர்க்கல. ஆக்சுவலி இந்த இதுல வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. நாங்க யாழினிக்கான கல்வியில எனக்கு இவ்வளவு செலவுகள்ல எனக்கு உடன்பாடு கிடையாது. காரணம் என்னன்னா, எங்களுடைய பெரும்பான்மையான சம்பாத்தியம் எல்லாமே அந்த அவளுடைய பேசிக் போச்சுன்னு சொல்ல வரேன். ஏன்னா நான் லாஸ்ட்டாக வந்து யாழினிக்கு வந்து ஃபீஸ் கட்டும்போது வருஷத்துக்கு 3.25 லட்சம். வருஷத்துக்கு 3.25 லட்சம். இப்போ 2 பேர் இருக்கோம். இப்போ எங்கள் அப்பா வந்து படிக்கிற பிள்ளை எங்கே வேணாலும் படிக்கும் அப்படின்னு சொல்கிற கான்செப்ட். பட் நான் வந்து படிக்கிற பிள்ளை எங்கே வேணாலும் படிக்குன்ற கான்செப்ட் ஓகே. ஆனால் ஓரளவாவது பேசிக் நல்ல இடத்துல வந்து இருக்கணும், ஒரு கல்வி கற்றுக்கக்கூடிய ஆர்வம் உள்ள ஒரு சூழலில் குழந்தை இருக்கணுன்றது என்னுடைய பேசிக். அவ்வளோதான். நான் வந்து அதை எப்படி சொல்கிறது, நான் வந்து அந்தளவுக்கு படிக்கிற பிள்ளை எங்கே தான் ஒன்றாலும் படிக்குன்னு சொல்கிற அலட்சியமான இல்லை. ஆனால் என் ஒய்ஃப் வந்து அதில் என்ன முடிவெடுத்தாங்கன்னா, இல்லை இது இப்படி தான், இது இவ்வளோ செலவாகும், இந்த ஸ்கூலில் தான் அவள் படிக்கணும் அப்படின்றதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. ஒரு எப்பயுமே நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து நீங்கள் வந்து கேள்வி கேட்டுற முடியாது. ஏன் வந்து ஸ்டாலின் வந்து கலைஞர் வந்து கடவுளே இல்லைன்றாங்க, அவங்க பொண்டாட்டிங்க வந்து கோயிலுக்கு போகிறாங்க, குங்குமம் வச்சுக்கிறாங்க, அர்ச்சனை பண்ணுறாங்க அப்படின்னா அது அவங்களுடைய விருப்பம். இது என்ன எல்லா தடிமானுங்களுக்கு அது புரியவே புரியாது. புரியுதுங்களா? ஒரு ஒரு பார்ட்னர்ஸ் அவங்களுக்குள்ள பரஸ்பரம் இருக்குது அப்படின்னும்போது அதில் வந்து ஒருத்தவங்க வந்து தொடர்ந்து வந்து அவங்க வந்து அவங்களுடைய நிலைப்பாடு, 2 பேருடைய நிலைப்பாடுகள் இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் ஒன்று வருதுன்னு வச்சுக்கோ. அந்த நிலைப்பாடுகளில் அவங்களுடைய சுதந்திரம்னு ஒன்று இருக்குது, அவங்களுடைய பார்ட்டுன்னு ஒன்று இருக்குது ஃபேமிலியில். ஸோ அதை அவங்க செய்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கிற மண்டூகங்கள், மரமண்டைகள், தற்கூரிகள் என்ன கேட்பாங்கன்னா, ஒய்ஃப் வந்து அதையே கண்டிக்க துப்பு இல்லை, அப்புறம் அதில் கை வச்சுன்னு வச்சுக்கோங்க பொண்டாட்டியை அடிமையாக வளர்க்கிறான்டுவான். இவனை போய் கல்யாணம் பண்ணிச்சு பாரு, அதை அடிமையாக நடத்திட்டு இருக்கான், இவன் வச்சது தான் சட்டம் அப்படின்ட்டு. இங்கே அவளுடைய தனியான அவளுடைய பர்சனல் ஸ்பேஸை நம்ம மதிச்சோம்னா, ஏன் நான் உன் வீட்லேயே கேட்கல அப்படின்வான். கண்டிப்பாக. ஏன்னா என் வீட்டில் இல்லைடா, எல்லாருக்குமே தானே சேர்ந்து பேசுகிறேன் அப்படின்ட்டு தான் அங்கே மேட்ரே. புரியுதுங்களா? ஏன்னா அப்படி அப்போ என் ஒய்ஃப் வந்து அந்த மாதிரியான ஒரு ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படின்னும் போது நான் நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் எல்லாத்துக்குமே வாதாடுவேன், நிறைய பேசுவேன், நிறைய பேசி தான் அந்த இடத்துக்கு வருவோம். அப்போ ஒரு கட்டத்தில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் தயவு செய்து தலையிட்டார். படிப்பு விஷயத்தில், யாழினிக்கு படிப்பு விஷயத்தில் இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ இது இந்த குளிரும் இவ்வளவு கையெல்லாம் வந்து வாட் இஸ் தட் ஆர்த்தடிஸ் பெயின், இந்த மாதிரியான இடத்துலையும் இவ்வளோ பெரிய குளிருக்கு நான் வந்ததுக்கு காரணத்தில் யாழினியோட படிப்பு தான் அவங்க கரெக்ட் பண்ணாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். சார் ரைட்டு, ஓகே, நம்மளுக்கு கிடைக்கல அந்த படிப்பு அவளுக்கு கிடைக்குது, அந்த மாதிரியான ஒரு சூழல் அவளுக்கு வருது, ரைட்டாக வீழ்ந்து அப்படின்றதான். ஸோ ஏன் சொல்கிறேன்னா, நான் கடைசியாக யாழினிக்கு வந்து 3.25 லட்சம் வருஷத்துக்கு. இப்போ அடுத்தது 3.5 லட்சம் போச்சு, அங்கிருந்த 3.5 லட்சம். இப்போ அந்த காசு இங்கே கம்மி கம்பேரிட்டிவ்லி, அந்த காசு இப்போ கம்மி சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கொண்டு. அதுக்கு இங்கே தீனின்றது வேற சொல்கிறேன். அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழலில் 12 பேர் தான் யாழினிக்கு டீச்சர். ஒரு கிளாஸ்க்கு வந்து 12 பேர் தான், 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டீச்சர். ஆமாம், ஒரு 12 ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டீச்சர். அது அப்படிதான் ஒரு ஸ்கூல். அது அப்படிதான் அந்த ஸ்கூலில் தான் யாழினி ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல தான். ஆமாம், கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து அங்கே தான் படித்தான். ஓகேவா? ஸோ அதில் என்ன சொல்ல வந்தேன்னா, அந்த ஸ்கூலில் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டியில் நான் டீச்சர்ஸ் பார்த்ததே இல்லை. நான் இமீடியட்டாக போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன் நானே. ஏன்னா என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இதுக்காக நாங்கள் ஸ்கூலே மாற்றுறதுக்கே ட்ரை பண்ணேன். ஏன்னா இப்போ நாங்கள் இங்கே வரலன்னா ஸ்கூல் மாறி இருப்போம். அங்கே வந்து புல்லிங்கே அதிகமாகிடுச்சு. ஆமாம்மா, அதை விட ரொம்ப கொடுமை. அது வந்து அதுக்கப்புறம் கோடம்பாக்கத்திட்ட ஒரு ஸ்கூல் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அதில் இருக்கிற விஷயங்கள் நிறையவே இருக்குது. ஆனால் ஆரம்பத்தில் அந்த ஸ்கூல் அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதன் பிறகு ஆட்கள் வர வர மாற அதனுடைய இது வந்து போச்சு. ஸோ எதுக்கு இதை சொல்கிறேன்னா, அந்த மிஸ் அப்படி தான் நடந்துக்கிட்டாங்க. இந்த ஏன் யாழினி அப்படின்னா, அம்மா போர்டில் எழுதி போட்டாங்கம்மா, ஆனால் எனக்கு புரியல அப்படிங்கிறத அவள் சொல்ல ஆரம்பித்தா. அதன் பிறகு அவங்கள்ட்ட நான் வந்து கேட்கும் பொழுது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு என்ன புரியல அப்படின்ட்டு திரும்ப ஐ கான்ட் கீப் டீச்சிங் யூ ரைட் அப்படின்னாங்க. எனக்கு சுருன்னு ஏறிச்சு. நான் தான் சொன்னேன், அதுக்கு எதுக்கு நான் உங்களுக்கு காசு கொடுக்கணும்? திரும்ப டீச் பண்ண முடியாதுன்னா நான் ஏன் உங்களுக்கு காசு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிஸ்கஷன் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அது நிறையா. அண்ட் முக்கியமாக இதை மேத் டீச்சர்ஸ் செய்வாங்க.
அவங்களுக்குமே அது சில மேத் டீச்சர்ஸ்க்கு வந்து தெரியவே தெரியாது. வருவாங்க, போர்டில் எழுதி போட்டு நீங்கள் அதை எழுதிக்கணும் அப்படின்றவாங்க. நமக்கு அது புரியலன்னு கேட்டால் அவங்களுக்கு அதை சொல்லித்தர தெரியாது. அண்ட் நம்மளை வந்து மக்குன்றுவாங்க வரப்ப. இது வந்து நான் நிறைய இடங்கள்ல இந்த இல்லைன்னா இந்த குடுவையில் வந்து எல்லாம் ஊற்றி அப்படியே புகெல்லாம் போய் கண்ணாடிலாம் போய் டக்குன்னு போய் இந்த மாதிரி பேனா எடுத்து சைடில் எழுதி அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர்லாம் மாறி கொண்டது. ஓகே, அது கெமிஸ்ட்ரிக்கு. மேத்துக்கு அதுக்கும் அப்படிதான். நானும் காலைல ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், ஒருவேளை இவங்க அம்மா வந்து ஒரு டீச்சராகவோ ஒரு மாதிரி ஆயிருந்தாங்கன்னா வெரி குட் டீச்சர். ஏன்னா அந்த காலத்திலேயே இவங்களுக்கு இந்த செயல்முறை கல்வின்னு இப்போ நம்ம சொல்றத அவங்க அந்த அம்மா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் தெரிஞ்ச ஒருத்தன் கல்லு கொடுத்தாங்க. இதெல்லாம் ஒருத்தன் தெரிஞ்ச ஒருத்தன் கமெண்ட் போட்டிருக்கேன், இப்பதான் பார்த்தேன். அப்படியா? ஆமா, லக்ஷ்மி நாராயண அவங்க மெசேஜ் வந்து ரிட்ராக்டர்ல இருக்கு. He said இது மாதிரி வந்து கிளாஸ்லாம் முடிஞ்சது என்னது பாதி கிளாஸ்ல கஞ்சூரர் யாருன்னு கேட்டவன் தானே போட்டு. ஓகே, ஸோ அது எதுக்கு சொல்ல வரேன்னா, அவங்க அம்மா வந்து 5 கல் வச்சு வந்து லெசன் எடுத்திருக்காங்க. 3 கல் உங்ககிட்ட இருக்குப்பா, அம்மா கிட்ட 2 கல் இருக்கு, இப்போ இது எவ்வளவு அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. 5 மனசு வச்சு மைண்ட்ல வச்சுக்கோ, 3 கையில வச்சுக்கோ, அப்ப மீதி 3 போயிடுச்சுன்னா மீதி எவ்வளவுன்னா 5 விரலை காட்டி 3 விரலை மடக்கி 2ன்னு சொல்ல தெரியாது இவங்களுக்கு. இது ஒண்ணு. அதை வந்து சாக்லேட்டை வச்சுலாம் அந்த அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க. உண்மையிலே ஷீ இஸ் எ வெரி குட் டீச்சர் ஆக்சுவலா. ஓகேவா? சரி, ஆனந்தி வந்திருக்காங்க, ஹாய் சொல்லியிருக்காங்க. சிஜேகே அவர்களும் ஜிஜே சொல்லியிருக்கா, ஐயோ டீச்சர் டாபிக் பேசுறீங்களே, என் மனசுல பண்டிலா கண்டென்ட் இருக்கு, பட் திஸ் கமெண்ட் செக்ஷன் இஸ் ஃபுல் ஆஃப் டைப் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லியிருக்கா. ஓகே, அண்ட் ஜோதிலட்சுமி சொல்லியிருக்காங்க, ஆஃப்டர் லிசனிங் டு த ஸ்டேட் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் தென் அண்ட் நவ் ஐ எம் ஃபார்ச்சுனேட் தட் ஐ குட் ஸ்டடி இன் அன் இன்டர்நேஷனல் ஸ்கூல், பட் ஐ ஹவ் மெட் ஆல் மை லைஃப் ஆல் த சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் ஆர் ஃப்ரம் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ். உண்மை இதுதான். இதுக்கு தான் இந்த இன்னைக்கு கூட வந்து இவரு ராஜீவ் காந்தின்னு வருது, ராகுல் காந்தி வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஏன் இங்கிலீஷ் தெரிஞ்சிச்சுன்னா அவனுக்கு அறிவு வளர்ந்துரும். அந்த அறிவு வரக்கூடாதுன்றதுக்கு தான் குலத்தொழில் இந்த ஹிந்தி படிங்க, அந்த படிங்க, இந்த படிங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு காரணமே அவங்க தான். மும்மொழி கொள்கைன்னு எடுத்து வந்தாங்க. அதில் மறைமுகமாக அவங்க சம்ஸ்கிருதத்தை நிறுவுறது அந்த வேலை மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? அதுக்கு தான் அத்தனை 1000 கோடியை செலவு பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்போ அதனால தான் தயாநிதி மாறன் கேட்டார், எந்த ஸ்டேட்டில் ஆட்சி மொழியாவோ இல்லை பேசு மொழியாவோ சமஸ்கிருதம் இருக்குன்னு அதுக்கு நீங்கள் 1500 கோடி செலவு பண்ணுறீங்கன்னு கேட்டது. இதுதான். இந்த கேள்விகள்லாம் படித்தாதான் வரும். இந்த படிக்காமே வச்சுக்கிட்டு ரயிலில் வந்து கும்பமேளாவுக்கு போய் காலி பண்ணுறது தான் உங்களுடைய வேலையான்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரயிலில் கும்பமேளான்றது இப்போ ஃபர்கெட் அபவுட். மற்ற இதில் போய் உட்காந்துக்கிறது கூட விட்டேன், அந்த இன்ஜின் டிரைவர் இருப்பார். ஆமா, அவரை தள்ளி விட்டா ஏறி உட்கார்றாங்க. யோசிச்சு பாருங்க உங்களுடைய மென்டாலிட்டி. அதுல எத்தனை பேருங்கிறீங்க அந்த இது உள்ளார, ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. சரி, எங்களை சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்க டீட்டெயில் மூலமாக சப்போர்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கேட்டகரியில் சப்போர்ட் பண்ணுங்கள். இதுவரை சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றியும் பேரன்பையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கோம். இன்னும் வேறொரு எபிசோடில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.